பார்க்கும் போது அப்போஸ்தலர் 2:22 பலத்த செய்கை, அற்புதங்கள், அடையாளங்கள், அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையே ஒரு மகிமையான வாழ்க்கையா மாறும். இந்த சிலுவைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, இந்த சிலுவையின் ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, இந்த சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது, திரும்ப சொல்லுகிறேன், அற்புதங்கள், பலத்த செய்கை, அற்புதங்கள், அடையாளங்கள். ஆமேன் சொன்ன ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், பலத்த செய்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில இந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை இந்த சிலுவை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை உவமையாக்கி சொல்லி அந்த ஆட்டுக்குடைய தன்மைகளை சொல்லுகிறார். அப்படியானால் அறையப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்? முதலாவது குறிப்பு, இந்த ஆட்டுக்குட்டி சோசன்ல இந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். யாத்திராகமம் 12:3. ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை. அப்படியானால் இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவும் திரையில் பாருங்கள், இஸ் a chosen lamb, தெரிந்து கொள்ளப்பட்டார் உலக தோற்றத்துக்கு முன்னமே. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்கள். 1 பேதுரு 1:20 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டவராயிருந்து. எதற்கு முன்குறிக்கப்பட்டார்? இந்த ஆடு முன்குறிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சொன்னேன், இது தெரிந்து கொள்ளப்பட்டது. இங்க சொல்லப்படுகிற வார்த்தை முன்குறிக்க, என்னமே ஒரே வார்த்தை தான், சோசன். இந்த சிலுவையின் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டார். இந்த கடைசி காலங்களிலே வெளிப்படுத்தப்பட்டார். என்னுடைய முதல் குறிப்பு, இந்த ஆட்டுக்குட்டி சோசன் லேம்ப். சிலுவையின் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே உனக்காக எனக்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். வாழ அல்ல, சிலுவையில் அறையப்பட. இரண்டாவது, இந்த ஆட்டுக்குட்டியை குறித்த இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். இட்ஸ் a clean lamb. இந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி என்றால் 12:5 யாத்திராகமம் 12:5 இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதா இருக்க வேண்டும். செம்மறி ஆடாவது வெள்ளாடுகளாவது இதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது. சிலுவையின் ஆண்டவர் பழுதற்றவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இரண்டாவது, இந்த ஆடு இட்ஸ் a clean lamb. அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்திலே வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரிசுத்தர். இஸ் a clean